கர்மான்னு யாரை கேட்டால் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, பூர்வ புண்ணியத்தினுடைய இல்லை போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள். இப்போ ஒரு மெமரி ஒரு விஷயம் வேணும்னா அந்த ஸ்டோரேஜ் எங்கேயாவது இருக்கணும் தானே, அது எங்கேயோ ஒன்றில் இருக்கணும். இப்போ க்ளவுடில் இருக்குது, அடுத்து ஏஐக்குள்ளே போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது, அதை நீங்கள் ரெட்ரைவ் பண்ணிக்கலாம் எப்போ வேணால். இப்போ இதே மேலே இந்த போன உங்கள் முன்னாடி செஞ்ச ஜென்மத்துக்கு உண்டான மெமரி எங்கே வச்சுருக்காங்க, அது அங்கே ஜென்ரேட் ஆகி வந்தால் தானே, உங்களுக்கு ரெட்ரைவ் ஆகி வந்தால் தானே இந்த ஜென்மத்தில் அது வேலை செய்யும். இல்லைன்னா இந்த மெமரிஸு போன ஜென்மத்தில் இவனுங்க செஞ்ச கர்மாவோ இல்லை பாவ புண்ணியங்களோ ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இன்னொன்று மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்படி இதுக்கு ஏதாவது இடம் இருக்கணும்ல. எங்கடா இடம்னு கேட்டால் வெட்ட வெளியே காமிப்பாங்க. ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கணும், ஆன்மீக ப்ரூஃபோ அல்லது மெய்ஞான ப்ரூஃபோ அல்லது அறிவியல் சார்ந்த ப்ரூஃபோ, ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கு கர்மான்றதோடு நம்ம தாய் தந்தையரினுடைய அவர்கள் தாய் தந்தையரினுடைய டிஎன்ஏவோட வழி தான் கர்மா. அப்பாவுடைய உருவ அமைப்பு நம்மளுக்கு இருக்கா, அம்மாவுடைய உருவ அமைப்பு நம்மளுக்கு இருக்கா, அப்போ அவங்களுடைய தாட் லெவல் நம்மளுக்கு வருமா? நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ கர்மா, இட் இஸ் அப்சல்யூட்லி டிஎன்ஏ ட்ராவல். அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும் ஜாதகத்தில்.